எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ரொம்பவே மகிழ்ச்சிகரமான விஷயத்தை தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு சங்கீதா அவர்கள் ஜனநாயகன் படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட ஆடியோ தகவல் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் வெளியாகி மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. படத்தை பார்த்த உடனே அப்படிப்பட்ட சில பயங்கரமான விஷயத்தை நம்முடைய சங்கீதா அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களிடம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாருமே இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன விஷயத்தை சங்கீதா அவர்கள் சிஎம் விஜய் அவர்களிடம் சொல்லியிருக்கிறாங்க, அந்த குறிப்பிட்ட ஆடியோ தகவலில் என்ன இருக்குது அப்படிங்கிற பல முக்கியமான விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்னைக்கு ஜனநாயகன் படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது. உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு திருநாள் மாதிரி இந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் நம்முடைய தமிழகத்தில் எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய முதல்வர் விஜயுடைய ஜனநாயகன் படத்துக்கு வந்த வரவேற்பு இதுவரைக்கும் எந்த ஒரு படத்திற்குமே இல்லைன்னு ஒவ்வொரு தியேட்டர் உரிமையாளர்களும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். தியேட்டர் உரிமையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா ஓடிடிலாம் லீக் ஆகிடுச்சு. நாங்கள் எல்லாருமே என்ன நினச்சோம்னா, எல்லா மக்களுமே ஓரளவுக்கு ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டாங்க, அதனால் மிகப்பெரிய அளவுக்கு கூட்டம் இல்லைனாலும் ஒரு ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அளவுக்கு புக்கிங் ஆகி தேட்டர் ஃபுல்லாக ஓடும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் அங்கே நடந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே வேற. ஒரு வாரத்துக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிற அனைத்து தேட்டரும் டிக்கெட் ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு அதிர்ச்சிகரமாக இருக்குது. இதுவரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ சூப்பர் ஸ்டார்ஸ் படம் வெளியாகி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் ஏற்கனவே ரிலீஸ் ஆன படத்திற்கும் நடந்ததே கிடையாது. இப்படி நம்முடைய தமிழ் தியேட்டர் ஓனர்ஸ் ஒவ்வொருத்தருமே அதிர்ச்சியாக இருக்கிறாங்க. மறுபுறம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா தியேட்டர் ஓனர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சவுத் இந்தியாவில் இருந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும், ஆனால் மிகப்பெரிய படங்களான பாகுபலி, RR இந்த மாதிரி படங்களுக்கு புக் ஆகிறது ஒரு சாதாரண விஷயம்தான். அதிகபட்சம் 2 நாள் இந்த மாதிரி படங்களுக்கு புக் ஆகும். ஆனால் முதல்வர் விஜயுடைய ஜனநாயகன் படம் ஒரு வாரத்துக்கு நார்த் இந்தியாவில் இருக்கிற அனைத்து தியேட்டர்லையுமே ஃபுல் புக்காக இருக்குது. எங்களுக்கு மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சிகரமாக இருக்குதுன்னு நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு தியேட்டர் உரிமையாளர்களும் இப்போ இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, இந்த குறிப்பிட்ட விஷயத்தின் மூலமாக நம்முடைய முதல்வர் விஜயுடைய ஆதரவு நார்த் இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஜனநாயகன் படத்துக்கு உலகம் முழுக்க எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன நேயர்களே, ஜனநாயகன் படத்தை ஒரு படமாக யாருமே இப்போ பார்க்க போகிறது கிடையாது. உண்மை என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மக்களும் தன்னுடைய தளபதியை தன்னுடைய ஹீரோவை கடைசியாக தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போ மக்கள் குடும்பமாக தேட்டரை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அதிசயம் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. யாருமே தேட்டரில் போய் படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் போக கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இந்த படத்தை ஓடிடியில் லீக் ஆகும்போதே பார்த்துட்டாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் ஒவ்வொருத்தருமே இது எங்கள் அண்ணனுடைய கடைசி படம், நாங்கள் ஒரு முறை போய் தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு குடும்பமாக இது வரைக்கும் தியேட்டர்ஸ்லாம் போகாதவங்க கூட, இல்லை ரேராக போகிறவங்க கூட ஜனநாயகன் படத்துக்கு ஏற்கனவே பார்த்த படத்துக்கு இன்றைக்கி தியேட்டர்ஸுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் இது வரைக்கும் நடந்தே கிடையாது. இப்படி இருக்கிறப்ப நம்முடைய சங்கீதா அவர்களும் இதே மாதிரி தியேட்டரில் போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த படத்தை குறித்து டைரக்டாக நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களிடம் சொன்ன விஷயம் தான் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நானும் இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ உங்களுடைய மனைவியாக இல்லாமல் ஒரு ரசிகையாக பார்த்தேன். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, என்னால் உங்களுக்கு டைரெக்டாக ஃபோன் பண்ணி பேச முடியும். அதனால தான் இதை உங்கள்கிட்ட நான் சொல்லிடணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு புறம் எனக்கு ரொம்பவே கண்கள் கலங்குது. இதுதான் உங்களுடைய கடைசி படம் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது, இருந்தாலும் தமிழகத்துக்கு நீங்கள் முன்னேற்றணும் அப்படிங்கிற குறிக்கோளுக்கு இனி நீங்கள் படங்கள் நடிக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் ஒரு ரசிகையாக இந்த படத்தை பார்க்கும்போது நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆசைப்பட்டேன்னு பேசியிருக்கிறாங்களா. இந்த குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு வேறெல்லாம் போயிட்டுருக்கு. நேயர்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஜனநாயகன் படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டீங்களா? ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டீங்களா? மறக்காம கீழே இருக்கிற கம்பஸை தெரிவிங்க. நன்றி.